Hi friends, welcome back to VH Lifestyle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய வாங்கிட்டு அது குவாலிட்டி சரியில்லாமல் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ சாரீ கவர் தான் இது. 12 பீசஸ் சாரீ கவர். இது கொஞ்சம் நல்லா இருந்தது. பார்டர் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் இருந்தது. ஸோ சாரீ நம்ம வந்துட்டு இதில் வச்சோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ இதில் இந்த சாரீஸ்லாம் வைக்கலாம், ஸோ எத்தனை சாரீஸ் வைக்கலாம், ப்ளவுஸோடு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ ஜிப்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு 3 சாரீஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு பட்டு சாரீ, என்னோடய ஃபேவரெட்டு, என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு நான் எடுத்தது இந்த சாரீ. ஸோ இது அயர்ன் பண்ணி நம்ம எல்லா சாரியும் நம்ம மோஸ்ட்லி அயர்ன் பண்ணி தான் வைப்போம். ஸோ அதோட ப்ளவுஸையும் நம்ம வந்துட்டு மேட்சிங்காக வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு சனா சில்க் சாரீ. இதுவும் வந்துட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஒரு சாரீ மட்டும்தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 2 சாரீலாம் வைக்க முடியாது. இதுவே நம்ம குர்த்திஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2, 3 கூட வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்துட்டு சில்க் காட்டன் சாரீ. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாரீ மடிக்கிற விதம் தான். ஸோ நம்ம ஒழுங்காக இந்த பேட்டர்னில் இந்த சாரீ கவரோட மேட்ச் ஆகிற மாதிரி அந்த பேட்டர்னில் நம்ம ஃபோல்டபுள் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சாரியுமே உள்ளே வைக்கிறது வீடியோவில் காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டக்குன்னு காமிச்சிட்றேன். இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 284 ருப்பீஸு. இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. நம்ம செகண்ட் அன்பாக்சிங்க்கு போயிடலாம். இது என்னதுன்னா, ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர் வந்துட்டு என் பையனுக்கு பர்த்டே கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணது. ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு பெயிண்டில் இன்ட்ரெஸ்ட்னால இவனுக்கு நான் ப்ரெஷ்ஷஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணால் 12 பீசஸ் இருக்கும். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் சைஸ்லாம் நிறைய இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 299. இது வாங்கினது வந்துட்டு அமேசான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் சென்ட் பண்ணுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப பிடிச்சது. அது அப்படியே ஒரு விசிறி மாதிரி இருந்தது. நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ரொம்ப தின் லேயராகவும் இல்லை ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ இவனுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி பெயிண்ட்டு ப்ரெஷ் வந்துட்டு எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேர்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது என்னதுன்னா, இதுவும் விஷால் என்னோடய பையனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டது தான். இதுவும் பர்த்டே கிஃப்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணா என்னோடய சிஸ்டர். இது வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட் 12 கலர்ஸ். இது வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப நாள் ஆசை. அமேசானில் தான் வாங்கினது. இது 290 ருப்பீஸு. இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பெயிண்ட்டையும் வச்சு இந்த ப்ரெஷ்ஷையும் வச்சு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவான். அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட 4th அன்பாக்சிங் என்னதுன்னா 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. நல்ல குவாலிட்டி க்ரிப்பாகவும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பிஜிஎன் பிராண்டடு. யூஸ்வலாக குக்கரில் என்னென்ன இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளேயே வந்துட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஃபியூச்சர்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு இண்டக்ஷனில் நம்ம இந்த குக்வேரை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 5 இயர் வாரண்டியும் இருக்குது. இதில் வந்துட்டு கேஸில் வச்சுக்கலாம், இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் லாங் லாஸ்டிங் பாடி, நெக்ஸ்ட்டு சேவ் எனர்ஜி, வெயிட் வேல்வு, அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு 5th அன்பாக்சிங் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு
ஐட்டம் தான். இது வந்துட்டு ஜெல் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது என் பொண்ணு அடம்பிடிச்சி வாங்கினா. அவங்க இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இது வாங்கினதுக்கப்புறம் தான் இதில் என்னென்ன அப்பா இதெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு எனக்கு தான் சொல்லி கொடுத்தா எனக்கு. ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இதில் என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினா. இதோட ரேட் வந்துட்டு என்னென்னா 110 தான். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துடலாம். இப்போ கபோர்டில் வந்துட்டு அவள் ஸ்டிக் பண்ணியிருக்கா. ஸோ ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் இது பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி இது பாத்ரூம் டைல்ஸில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போது என்னென்னமோ அவள் டெக்னிக்கலாக வச்சு பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி இப்போது கிச்சன் செட்டில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சிசர்ஸ், அப்புறம் நைஃபு, அப்புறம் லைட்டரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வரவே வராது. நல்ல க்ரிப்பாக அது வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுது. அதில் வால்லையோ இல்லை டைல்ஸ்லேயோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ஆணி அடிக்கணும்னு அவசியம் இருக்காது போல். அதே மாதிரி டிவி ரிமோட்டு, ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுப்போம். ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது பெட் காட்டில் வந்துட்டு ரிமோட் வச்சுருக்கா. ஸோ நிறைய யூஸ்ஃபுல் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.